ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் த கிங் சர்ச்சோட நம்மளோட ஃபீஸ்ட் இயர்லி ஃபீஸ்ட் வரும்ல. இது வந்து எங்களுக்கு கிரைஸ்ட் த கிங் சர்ச்சு, அதனால் அந்த ரிலேட்டட் வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அது வந்து நவம்பர் 26 தான் திருவிழா டேட்டு. ஆனால் நம்ம அப்போ வந்து நம்மளுக்கு ரெயின், அதனால் வந்துட்டு அப்போ செலிப்ரேட் பண்ண முடியாத ரீசனால் எப்பவுமே ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணிவிடுவோம். அதாவது லென்த் டேஸ்க்கு முன்னால் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு லென்த் டேஸ் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கொடியை வந்து நம்ம கோயிலேருந்து வெளியே போய் அடுத்த தெருவில் வந்து அதை வந்து பேரணியாக கொண்டு வந்து தான் நம்ம வந்து அடுத்து கொடி ஏற்றணும். அதுவே ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த பேரணியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே கோயில் இந்த பக்கம் நம்ம மூவ் ஆகிட்டு அடுத்தது வந்து உள்ள பின்பக்கமாக நம்ம மாதாக்கள் வழியாக வந்து மாதா சுரூபம் இருக்குல்ல, அந்த பக்கம் வந்து மிக்கேல்ஸ் மனசு அந்த பக்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் கொடியேற்றது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து கொடியேற்றியாச்சு. அப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 3 days, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஃப்ரைடே ஈவினிங் வந்து நமக்கு திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 நாளுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆசனம் வந்து இருந்துச்சு. ப்ரேயரும் பார்த்திங்கன்னா சூப்பர்பாக ஒவ்வொரு அன்பியும் 3 அன்பியும் உங்களுக்கு நம்ம இன்சார்ஜ் யாரோ அன்பியங்க அந்த பாடல் குழு, அடுத்து பார்த்திங்கன்னா மரியாயின் சேனை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இளையோர் இது மாதிரி எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குறிப்பிட்ட நாளில் அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் வந்து ஆலயத்தை தூய்மை செய்து ப்ரேயருக்கு தேவையான தயாரிப்புகள், அந்த வாசகம் வாசிக்கிறது, மன்றாட்டு வாசிக்கிறது, முன்னுரை, திருப்பலி முன்னுரை, இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே வந்து அவங்கவுங்க வந்து எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. அவங்க அன்பியும் வந்து இத்தனை அன்பியும் வந்து ஒரு நாளைக்கு இன்சார்ஜுங்கும்போது அலங்காரம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, வாசிக்கிறது, அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை வந்து பகிர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி பார்க்குறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக ஒவ்வொரு இதுவுமே எல்லாமே கிறிஸ்தரசரோட லிங்க்கு பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து அந்த வாசகங்கள் வந்து இருக்கும். அவரோட ஆட்சி எப்படி இருக்கும், அவர் எப்படி வாழ்ந்தார், அவரோட நற்செய்தி பணி எப்படி இருந்துச்சு, இதை பற்றி தான் நமக்கு வந்து நிறையா வந்து சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம அறையுறையுமே அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெளியேருந்து அவ்வளோ ஃபாதர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. செகண்ட் டேலாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து தியானம், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே வந்து நமக்கு தியானம் இருந்துச்சு அந்த வீக்லே தயாரிப்புக்கு, திருவிழா தயாரிப்புக்கு. அப்போ பாவசங்கீர்த்தனம் பண்ணணும். நிறைய பேர் தியானம் முடிஞ்சு பாவசங்கீர்த்தனம் பண்ணாங்க. நிறைய பேருக்கு டைம் கிடைக்கல பண்ணதுக்கான, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் பண்ணக்கூடிய ஃபாதர்ஸும் இருந்து நம்ம டைம் இல்லை அப்படிங்கிறதுனால திரும்பவுமே வந்துட்டு நம்மளுக்கு சாட்டர்டே வந்து அகெயின் நம்மளுக்கு நிறைய ஃபாதர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. பாவசங்கீர்த்தனமும் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அன்றைக்குமே பாவசங்கீர்த்தனம் வந்து பெற்று நமக்கு வந்து ஒரு புதுசாக நம்ம திருவிழா வந்து தயார்படுத்திக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருமே ரொம்ப பேர் வந்து அந்த நம்மளோட திருவிழா அப்படிங்கும்போது நம்மளோட முன் தயாரிப்புகள் நிறையாவே இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தேர் அலங்காரம் பண்ணுறாங்க. சாட்டர்டே இது தேர் அலங்காரம் பண்ணிவிட்டு லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமே லைட்ஸு, மைக் செட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அப்புறம் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து வேறு இடத்துல நிப்பாட்டியிருந்தாங்க. ஏன்னா சர்ச்சுக்குள்ளே இடம் இருக்காது, அதனால் வெளியே வந்து பக்கத்தில் இருக்க அந்த குடோன் இருக்குது, அங்கே தான் வந்துட்டு இதெல்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க. அவ்வளோ தேர் அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பர்பாக வந்துட்டு எல்லாமே இளையோர் இயக்கம், இளையோரும் பாடற்குழு இவங்களாம் வந்து செலிப்ரேட் ஒவ்வொரு இதில் வந்து இது பண்ணதுனால தேர் வந்து அலங்கரித்தது பார்த்திங்கன்னா இளையோர்கள் தான் வந்து தேரை வந்து அலங்கரிச்சிருந்தாங்க. அவ்வளோ எங்கே இருந்தாலுமே ஒற்றுமையாக அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுப்பாக அந்த வேலையை வந்து அவங்க கொடுத்த வேலையை வந்து சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ஃபாதருமே நல்லா பாராட்டினாங்க. அவங்களோட டெக்கரேஷன் வந்து நல்லா அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கும்பம் எடுக்கிறது, அடுத்தது இது நன்மை இது பண்ணும்போது நற்கருணை எழுந்தேற்ற திரும்போது அஞ்சலி செலுத்துறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கரெக்டாக எப்படி நம்ம அன்பிய மக்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதையே வந்து அது நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ண 3 பாடற்குழுவாகட்டும், இளைஞர்களாகட்டும்,
அண்டு இப்போ அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய மக்கள், இவங்க எல்லா அன்பியமுமே வந்து சிறப்பாக வந்து அந்த திருப்பலி காரியங்கள்லேயுமே வந்து தன்னை முழுமையாக 100% எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு இவங்க கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் எங்கேயுமே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி பொங்கல் டே ப்ரைஸஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சண்டே பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா வந்துட்டு நிறைய பேர் பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா கோலப் போட்டியில், அப்புறம் கயிறு இழுக்கிறது, ஸ்லோ ரேஸு, இந்த மாதிரி நிறைய கயிறு இழுக்கிறது பார்த்திங்கன்னா ஆண்கள் தனி, பெண்கள் தனி, வயசானவங்க தனி, அப்புறம் குழந்தைகளுக்கு தனி, இப்படி செப்ரேட்டாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் நம்மளுக்கு அன்றைக்கி பொங்கலே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த உரி அடிக்கிறது, ஸ்லோ சைக்கிள், இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக காம்படிஷன் வச்சு எல்லாருக்குமே மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு அவ்வளோ கிஃப்ட்டுமே நிறைய பேர் வந்து அவங்களே நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி சாப்பாடுமே பார்த்திங்கன்னா ஆசனம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணாங்க, ஃப்ரைடே ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாங்க, சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து அன்னதான குழு அவங்க தான் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிருந்தாங்க. எல்லாமே எந்த விதத்துலையுமே வந்து இங்கே குறை அப்படிலாம் சொல்லாத அளவுக்கு எல்லா இடத்துலையுமே எல்லாரோடைய பங்களிப்பும் இருந்துச்சு. பங்கு மக்கள், அன்பியங்களாகட்டும், அன்பிய பொறுப்பாளர்கள், அப்புறம் ஃபாதர் சைடாகட்டும், இளையோர்கள், பாடல் குழுவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ராக்டிஸு 1 மந்த்துக்கு முன்னாலேருந்து அவங்க ப்ராக்டிஸ் போய்க்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் கண்டினியூஸாக பாடணும். ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சாட்டர்டே நைட்டு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சண்டே மார்னிங் அகெயின் அவங்க பாடணும். அப்போ அவங்களோட ப்ராக்டிஸும் பாருங்கள், ப்ராக்டிஸும் இருக்கணும். அண்ட் அடுத்த மீன்வைல் அவங்களும் வந்து ரெடி ஆகணும், கிளம்பணும், அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, அதையும் பார்க்கணும். வந்து அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கும் வரணும், ப்ரேயருக்கும் வரணும், அடுத்து அவங்க போய் கிளம்பவும் செய்யணும்ல. அவங்களோட பொறுப்பும் வரும்போது அவங்களும் திருப்பலிக்கு தேவையான அந்த வேலைகளையுமே செய்யும்போதும் அதையும் செய்யணும். அது வேண்டான்னு கூட ஒதுக்கலாம். அதுவுமே அவங்க எடுத்துருந்தாங்க, இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஒரு மலர் அலங்காரமாகட்டும், இல்லை திருப்பலிக்குள்ள தயாரிப்புகள், ஜெபமாகட்டும், இது மாதிரி எல்லாமே வந்துட்டு யாரும் வந்து இவங்க பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிச்சிருந்தாங்க. தேரை பார்த்திங்கனாலே கிறிஸ்தரசர் அப்படி தேர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாட்டர்டே. அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபாதர்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோ ஃபாதர்ஸும் வந்து இழுத்துருந்தாங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பர்பாக இருந்துச்சு. அப்படி எல்லாமே வந்து ஒரு பிரசன்னமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஈவெண்ட்டுன்னு ஒரு நம்மளோட அவ்வளோ அதில் வந்து ப்ரேயர்ஸும், நம்மளோட ஜெப தயாரிப்புகள் அண்ட் அதில் உள்ள ப்ரேயரு, எல்லாரோட ஒற்றுமையாக அந்த ப்ரேயரை வழிநடத்தி பக்தியாக எடுத்துகிட்டு போன விதம் அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. ப்ரேயருக்கு மாஸுக்கு அப்புறம் தான் வந்து தேர் வந்து கிளம்பிச்சு. தேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெண்டா மேளம் போகும். அடுத்தது வந்து சிறுவர்கள், அது மறைக்கல்வி பிள்ளைங்க, இவங்கெல்லாம் போவாங்க. அடுத்தது வந்து தேர் மிக்கேல்ஸ் மனசு தேர். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொதுமக்கள் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் போவாங்க. அதுக்கப்புறம் மாதாவின் தேர் போகும். மரியாயின் சேனை போவாங்க. மாதாவை தூக்கிட்டு போவாங்க. மாதாவை தூக்குறது ஃபுல்லாமே பெண்கள் தான் வந்துட்டு தூக்குவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தான் 3வது. அதுக்கப்புறம் பொதுமக்கள் போய் கொஞ்சம் தூரம் கழித்து மறுபடியும் ஆண்கள் போயிட்டு ஆண்கள் லைன் போகும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து கிறிஸ்தரசரோட தேர் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பேரும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு மாலை கொடுத்து மெழுதிரி கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து போகும்போது வழியில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிஸ்கட் பன்னு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி நிறையா வந்துட்டு அவங்கவுங்க விருப்பம். நான் வந்து மாதாவுக்காக செய்கிறேன், திருவிழாவுக்காக நான் நேர்ந்திருந்தேன், இது நேர்ச்சிக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு எனக்குமே நான் இத்தனை டைமும் நான் பார்த்ததில்ல. இது மாதிரி செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் வந்து ஒருவேளை நான் நோட்டீஸ் பண்ணனா அப்படிங்கிறது தெரியல. அதனால் ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரியும்
அவங்களுமே அவ்வளோ அவங்க கிறிஸ்டியனாக இல்லை அப்படின்னா கூட பிற மதத்தினர் சார்ந்தவர்களாக இருந்தால் கூட செய்யணும். மக்கள் வந்து ஏதோ வந்து வராங்க, ஒரு திருவிழா வந்து கொண்டாடுறாங்க, நம்மளோட பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ பேர் வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் அங்கங்கே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள். அவ்வளோ பேர். இது பார்த்திங்கன்னா ஜெண்டா மேளம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போகும்போது அவ்வளோ அவங்க வந்து எப்படி தானோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே அவங்க டயர்ட் ஆகலை. அந்த ஃபுல்லாக தேர் இங்கே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிஞ்சு திரும்பவும் நாங்கள் டின்னர் சாப்பிடும்போது கூட அவங்க அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்டாமினா, அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ பூஸ்ட்டாக, அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த இதை வந்து வழிநடத்தி ஃபஸ்ட்டு வந்து போகும்போதே ஜெண்டா மேளம் தான். அவங்க பின்னாடி தான் நம்ம வந்து போயிட்டுருந்தோம். அதனால் அவங்களோட பூஸ்ட் எனர்ஜி பூஸ்ட்லேயே தான் இவங்க எல்லாம் தேர் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ரொம்பவே எனர்ஜியாக இருந்துச்சு. நல்லாவே எல்லாருமே மக்களை வந்து நல்லா என்கேஜும் பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே வந்து அவங்க போகலை. நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அவங்க எல்லாமே அவங்கள வந்து ரசிக்கும்படியாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து என்னால் அந்த கொஞ்சம் ரொம்ப போய் எடுக்க முடியல. இந்த வாட்டி வந்து அவங்க கூடவே போனதுனால ரொம்ப நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் போவோம், அடுத்தது கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணுவாங்க அங்கே. இப்போ நம்ம கேண்டில் கொடுக்குறவங்க, பூ கொடுக்குறவங்க, மாலை கொடுக்குறவங்க, இப்போ கிறிஸ்தரசர் கொடுக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும், இங்கே கொஞ்சம் நேரம் டிலே ஆகிறதுனால இவங்க ஜெண்டா மேளம் அடித்த கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு டிலே பண்ணும்போது அந்த டைமும் நம்ம தேர் பின்னாடி கிறிஸ்தரசர் தேரும் இதுவும் வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஈக்குவலைஸாக ஆகிடும். நல்லாவே இருந்துச்சு. இந்த வாட்டியுமே வந்து போலீஸ் சப்போர்ட் இருந்துச்சு. எல்லாருமே ஊர் தலைவர்கள் சப்போர்ட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. இப்போ சண்டே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அதை லாஸ்ட்டு வந்து நன்றி சொல்லும்போதும் சரி, நம்மளுக்கு கோயிலுக்கான ரோடுகள் தயாரிப்புகள், சாலை பராமரிப்பு, இதுக்கு எல்லாத்துக்குமே லைட்ரு, ஈபி, இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஊர் சப்போர்ட்டு நல்லாவே இருந்துச்சு. அதுக்காகவும் ஃபாதர் வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க. எல்லாரையுமே வந்து கௌரவம் படுத்தியிருந்தாங்க. கூப்பிட்டு எல்லாருக்குமே வழக்கமாக செய்கிற மரியாதைகள் வந்து எல்லா வருஷமுமே நம்ம எல்லாரையுமே வந்து தலைவர்லேருந்து எல்லாருக்குமே நம்ம மரியாதை செலுத்திட்டு தான் இருக்கணும். அதை வந்து இந்த வருஷமும் வந்துட்டு மரியாதை செலுத்தணும். அப்புறம் அன்னதான குழுவுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு சிறப்பான முறையில் வந்து இந்த வாட்டியுமே செஞ்சுருந்தாங்க. ஏன்னா டைம் கம்மி. நம்மளுக்கு இப்போ தான் கிறிஸ்மஸ் முடிச்சிருக்கோம், பொங்கல் விழா கொண்டாடிருக்கோம், நெக்ஸ்ட் உடனே திருவிழா. அப்போ நமக்கு டைமிங் வந்து இருக்கிற கொஞ்சம் காலகட்டத்திலேயே நம்ம இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரோட ஒத்துழைப்பு இருக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒரு இவ்வளோ பெரிய திருவிழா எடுக்கிறோம் அப்படின்னா 3 நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் தான் நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாரோட எஃபெக்ட்டும் வந்து அதில் இருக்குது. அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஒற்றுமையாக வந்து அவ்வளோ பேருமே செஞ்சுருக்காங்க, செயல்பட்டிருக்காங்க. அப்புறம் இந்த தேரை வழி நடத்துறதுக்கு பார்த்திங்கன்னா எஃப்ஓசி அண்டு வாலண்டியர்ஸு, பிரதர்ஸு, இதில் எல்லாமே சிஸ்டர்ஸு, ப்ரேயருக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து சிஸ்டர்ஸ் வந்து எப்பவுமே டெய்லி வர்றாங்க. அதுமாதிரி புதுநன்மைக்குள்ள ட்ரைனிங் கொடுத்ததும் வந்து சிஸ்டர் தான் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டுமே எல்லாரோடைய சப்போர்ட்டும் இருந்ததுனால தான் இது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து செய்ய முடியுது. நம்மளை நல்லாவும் அதோடய ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிராண்டாக ஒரு சிறப்பாக எல்லாருமே பிரமிக்கத்தக்க அளவில் நம்ம வந்து செய்ய முடியுது. ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து எப்படியுமே நமக்கு வந்து அவ்வளோ ஒர்க் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து திறம்பட செய்யணும் அப்படின்னா நிறைய பேரோட உழைப்பும் அதில் இருந்து இருக்குது. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுலேருந்து, சர்ச்சை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, டெக்கரேஷன் பண்ணது வரைக்கும், அடுத்தது ப்ரேயருக்கு தயாரிப்புகள், பாட்டு தயாரிப்பு, இந்த மாதிரி, அப்புறம் சாப்பாடு, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லாரோட ஏதாவது ஒரு வகையில் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து எல்லாருக்குமே நம்ம நன்றி செலுத்தணும். கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மூலமாக நம்மளுக்கு வந்து நல்லது செஞ்சுருக்காங்க. அவங்களுக்குமே வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னதுனால தான் அவங்களுக்கு வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்தரசர் வந்து வழங்குவார். இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கும் வந்துட்டு வீட்டில் வேலை இருக்கும், பர்சனல் ஒர்க் இருக்கும். அதெல்லாம் மீறி தான்
எல்லாருமே வந்து ஒவ்வொரு எஃபெக்ட் நம்ம திருவிழா, நம்ம கோயில், நம்ம செய்யணும், நம்ம போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் வருது, அவங்களுக்கு ஒரு ஆசை வருது, அவங்களுக்கு ஒரு விருப்பம் வருது. நம்ம திருவிழா, நம்ம ஊர் திருவிழா செலிப்ரேட் பண்ணணும், நம்ம நல்லபடியாக இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க வந்து நல்லபடியாகவே வந்து கொண்டாடி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரோட்டுக்கே வந்துட்டோம். ரோட்டில் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு நம்ம கொஞ்சம் நல்லா எல்லாமே வந்து பசங்க அரேஞ்ச் பண்ணி சூப்பர்பாக வந்து வந்து அதை அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரோடு கிராஸ் பண்ணது வரைக்குமே ரோட்லையுமே நம்ம வந்து ஒரு ஓரமாக போயிட்டே இருந்தோம். வண்டி வந்து இன்னொரு ஓரத்தில் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா தேரும் போகிற வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணாங்க. அதேமாதிரி 2 கிராஸ், இங்கேருந்து ஒரு கிராஸ், அடுத்தது அங்கேருந்து திரும்ப நம்ம வரும்போது உள்ளே வரும்போது திரும்ப ஒரு கிராஸ், அவ்வளோதான். தேருமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் எல்லாமே. இப்போ பூவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டு, அதுக்கும் வந்து ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க. தேருக்கு தேவையான நமக்கு பூவும் வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அதுவும் இருக்குது செலவும் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஒரே ஆள் இது செய்யணும், சர்ச்சிலேயே நம்ம பண்ணுவாங்கன்னு ஒவ்வொருத்தர் நம்ம சாப்பாடு நான் எடுத்துக்கிறேன், கிஃப்ட்டு நான் எடுத்துக்கிறேன், பூவுக்கு நான் எடுத்துக்கிறேன், தேர் அலங்காரத்துக்கு நான் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி வந்து அந்த செலவுகளையுமே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து இன்னும் நல்லாவே செய்ய முடிஞ்சுது. ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா அவ்வளோ அது மாதிரி ஜெண்டா மேளத்துக்கு கூட ஒருத்தவங்க வந்து ஸ்பான்சர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம கிறிஸ்தரசருக்கு செய்ய நமக்கு அவர் வந்து செய்வார் அப்படிங்கிறதுல வந்து நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது.
மாதிரி சண்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுநன்மைலாம் முடிஞ்சு எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து புதுநன்மை எடுத்திருந்தாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு, தேர் அலங்கரித்து கொடியையும் இறக்கிட்டாங்க. கொடியுமே வந்துட்டு திருவிழா அந்த மாஸ் முடிஞ்சு உடனே வந்து அந்த கொடியையும் இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய ஏலம் விட்ருந்தாங்க. பொருட்கள் எல்லாமே ஏலம் விடுறது, அப்புறம் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாருக்குமே சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஊர் பொதுமக்கள் யாருனாலும் வரலாம். அவ்வளோ பேருக்குமே எல்லாருக்குமே பந்தி பரிமாறிட்டு நிறையா அன்னதான குழு வந்து இயர்லி வந்து அவங்க வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கொடி இறக்கி வந்து பீடத்தில் இருந்தாங்க. எல்லாருமே வந்து அதை தொட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு அவங்கவுங்க ஃபேமிலியாக உட்காந்து ஒவ்வொருத்தராக வந்து பக்கத்தில் இருக்க நாங்களாம் வந்து கொஞ்சம் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லபடியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.